வணக்கம். மேத்தமெட்டிக் tingkatan 1 bab 8 garis dan sudut part 3 வீடியோல இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்துட்டு pembinan sudut dan pembahagi dua sama sudut. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு pembarisum jangka lukisum மட்டும்தான். ஸோ pembinan sudut பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு garis இருக்கலாம். garis lurusல வந்துட்டு நம்ம கோடு ஏதாவது போட்டோம்னாக்கா இந்த பக்கம் இங்கிட்ட வர்றதுதான் வந்து sudut சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ப்ரொடெக்டரை வச்சு நம்ம அளந்து பார்க்கறது. பட் ப்ரொடெக்டர் இல்லாமல் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பம்பாய்க்கு டூவ சம சுருட் அப்படின்னாக்கா ஒரு சுருட் இருக்குல்ல, இந்த சுருட்டை வந்துட்டு எப்படி சமமாக இரண்டா பாகி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு சுருட் லெட்ஸ் இது வந்துட்டு 80 டிகிரின்னு வச்சுக்குவோம். லாப்பம்ப்ளோ டார்ஜா. ஸோ லாப்பம்ப்ளோ டார்ஜா பாகி பண்ணும்போது அது பப்ளோ டார்ஜா வரும். பட் அந்த எக்ஸாக்ட் அந்த லைனை வந்துட்டு நம்ம எப்படி பொம்பாரேசியும் ஜங்கல் லுக்கேசியும் மட்டும் வச்சு பார்க்க போகிறோம்னா அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, membina sudutடும் pembahagi sudutடும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரைஸ் போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு லேபிள் இங்கே ஏன்னு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தண்டு வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜங்கல் லுக்கீஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஜங்கல் லுக்கீஸோட அளவு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெருசு எடுக்கிறீங்கன்னா அது உங்களை பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ பெருசுக்கு எடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணணுன்னாக்கா இந்த முனையில் வச்சு இங்கே ஒரு கோடு போடுறோம். ஓகேவா? இது வந்து உங்களோட செகண்ட் இதாக இருக்கும். ஸோ நான் அடுத்தது வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டுற போகிறேங்கிட்ட சுற்றி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போடுறேன். நீங்கள் என்னாம்ப்ளோ டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ பெருசுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பாதி எடுத்தால் போதும். ஓகேவா? நான் மற்ற சுருட்டு பண்ணுறனால நான் ஃபுல்லாக போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பூச்சு இருக்குல்ல, இந்த இது வந்து பீன்னு போட்டுக்கோங்க லேபிள். ஸோ இந்த லேபிளில் வந்துட்டு அந்த அளவு மாறாமல், ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதே அளவு தான். ஸோ இந்த அளவு மாறாமல் ஒரு கோடு போடுறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸ் மாதிரி வருதில்ல, இதை தான் வந்துட்டு உங்களோட என்னாம்ப்ளோ டிகிரிஸ்க்குள்ள கோடு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த கோடை எடுத்து இங்கே போட்டோம்னாக்கா, ஓகே, இங்கே வர இந்த சூடட் வந்துட்டு என்னாம்ப்ளோ டிகிரிஸாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செகித்திகை வரைகிறது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் சம்பவம் பண்ணினாக்கா இது வந்து ஒரு செகித்திகவாக மாறும். ஸோ செகித்திகளை உள்ள எல்லாமே வந்துட்டு செம்ம கக்கியாக இருந்துச்சுன்னா என்னாம்ப்ளோ டர்ஜாவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ என்னாம்ப்ளோ மட்டும் தான் பண்ண முடியுமான்னு பார்த்தா இல்லை, இதே அளவை வச்சுட்டு, பிகாஸ் நம்ம இந்த அளவில் போட்டிருக்கோம்னா அதனால் இதே அளவு வச்சுட்டு நாம் அடுத்தது போடுறோம்ல, இது வந்து பேசிக்கலி இங்கே உள்ள கோடு, இங்கே உள்ள கோடு. ஓகேவா? நான் வந்துட்டு இப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறேன்னாக்கா, இங்கேருந்து இங்கே 60, இங்கேருந்து இங்கேயும் 60. ஸோ 60 பார்த்திங்கன்னா இது 120 டிகிரிஸ். அதே அளவை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த முதலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது, ஓகே, இப்படி வரது வந்துட்டு 180 மாறிடும். ஏன்னா இங்கேருந்து இன்னொரு 60 எடுத்துகிட்டு போயிருக்கோம், அதனால் இது வந்து 180 மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ஜங்கல் லுக்கீஸும் பொம்பாரேஸும் விட்டு பண்ணுறத சுடு. அடுத்தது பார்த்திங்கன்னா பம்பஹாகி சுடு. ஸோ பம்பஹாகின்னு வரும்போது அதை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. பேசிக்லி டிவைட் பை 2 பண்ணுறீங்க. ஓகே, ஸோ என்னத்தை டிவைட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த கோட்டையும் வந்துட்டு நடுவில் ஒரு குறி போட்டு பஹாகி பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறது? இதே மாதிரி தான் ஜங்கல் லுக்கீஸில் ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பி இருந்துச்சுல, அதுதான். ஸோ நான் அது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ கோடு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இந்த கோடு. ஓகே, ஓகே, இப்போ வந்து நடுவில் ஒரு இது போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த கோடு வந்துட்டு நான் பாதியாக பிரிச்சிருக்கேன். ஸோ பாதியாக பிரிக்கிறதுனால இங்கே 30 இங்கே 30 வரும். ஸோ இந்த கோடு வந்து 30 டிகிரிஸை குறிக்குது. ஸோ இதை வச்சு நான் இந்த இதுக்கும் பண்ணலாம். ஓகே, இதுக்கும் பண்ணலாம், இந்த இதுக்கும் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் வரைகிறேன். ஓகே, கொஞ்சம் பேப்பரை நான் ஊற்றுறேன் அப்புறமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இது கரைஸ் கோடு போடுவோம். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே வந்து 60 தானே. ஸோ 60 பாதியாக பிரித்தா 30. ஸோ இங்கே 60 இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே 30 தம்பா பண்ணோம்னாக்கா
இது வந்து 90 டிகிரிஸாக மாறிடும். இப்போ ஏற்கனவே போட்டு இந்த கோடை பாருங்கள். இப்போ இந்த கோட்டையும் நான் கனெக்ட் பண்ணோம்னாக்கா மறுபடியும் இதுக்கும் 60. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து 30. ஸோ 120 30 பார்த்தோம்னா ஸ்ட்ராத்தோஸ் லிமாப்ளோ வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ பாகி சுருள். இதுக்கும் மேலே இன்னும் பாகி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நம்மளுக்கு தேவை வந்து ஜங்குலுக்கிஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை சின்னதாக போடுறேன். ஓகே, இங்கே ஒரு கோடு போட்டாச்சு. இங்கே இருக்குது இது இந்த பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி தான் கட் பண்ணுது. ஸோ நம்ம இதை தான் எடுக்கணும், இதை எடுக்கிறதில்ல. ஓகேவா? இங்கே கட் பண்ணுறோம், இங்கே கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி கோடு போட்டிங்கனாக்கா நம்ம நடுவில் இது பண்ணலாம். ஸோ இந்த ப்ளூ கலருக்கும் பிங்க் கலருக்கும் உள்ள இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 30. அப்போனா 30 பாகி டூ வந்து 15. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கே 15 தம்பா பண்ணணும். ஓகேவா? 5 டிகிரிஸ் தம்பா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 75 டிகிரிஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கும் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்துட்டு இது 30. ஸோ 30 வந்துட்டு 15 தம்பா பண்ணோம்னா 45 டிகிரிஸாக மாறிடும். ஸோ 30ஐயும் வந்து நம்ம ஆக்சுவலி க்ராஸ் பண்ணலாம், பாகி பண்ணலாம். ஆக்சுவலி 30 பாகி டூவோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு 15 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பம்பாகி சுடூட் பண்ணுறோம். இது கிடைக்கிற 2 சுடூட் வந்துட்டு நம்ம நடுவில் கோடு போட்டு பண்ணுறோம். ஸோ கோடு போடுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஜங்குலுக்கிஸோ பும்பாரேஸ் மட்டும்தான். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா, நம்ம எந்த இடத்துல போடுறோமோ அதே இடத்துல தான் வந்துட்டு இன்னொரு இதுலேருந்து நம்ம க்ராஸ் பண்ணுறோம். நம்ம வந்து புதுசாக இங்கே செய்கிற இந்த இது வந்து பண்ண முடியாது. அந்த 2 கோடும் வந்து ஒரே கரைஸில் வந்து க்ராஸ் பண்ணியிருந்துருக்கணும், அந்த இடத்துல தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மீன சுடட்டும் பொம்பாக்கி சுடட்டும் பண்ணுறது. ஓகே, நான் இப்போ வந்து ஜங்குலுக் இந்த ப்ரொடெக்டர் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரைஸ் தெரியும், ஒரே கோட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ராத்தோஸ் லாபம்புலோ. நம்ம இப்படிலேருந்து இப்படி போகிறனால நாங்கள் ஜங்குலுக்கிஸ் இங்கே ஸ்ராத்தோஸ் லாபம்புலோ இருக்குது, இங்கே கொசுங்க இருக்குது. ஸோ நம்ம இந்த டர்ஜாவை தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா இது 15 இருக்குது, இது 30 இருக்குது. இங்கே பாருங்கள் 45 60 75 90ன்னு கரெக்டாக இருக்குது பாருங்கள். 120 150 180. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நன்றி.